My students, lesson 4, page number 269, civics lesson 4, India's foreign policy. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அயல்நாட்டு கொள்கையை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இந்தியா மற்ற நாடுகளோடு கூட ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய முன்ன பாடங்களால் நம்ம படிச்சிருக்கிறோம். இட்ஸ் a direct reflection of country's traditional values and overall national policies as aspirations and self-perceptions. இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அவங்களுடைய பாரம்பரியமான கருத்துக்கள் எல்லாம் மதிக்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு குட் பாலிசியை தான் இந்தியா வைத்திருக்குது. சுய கருத்துகள் மற்ற நாடுகளோடு கூட சார்ந்து இருத்தல் நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் இந்தியா வைத்திருக்கு. இதுதான் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியாக இன்ட்ரடக்ஷனில் இருக்குது. The government of India is responsible for the conduct of foreign relations of India. இந்தியா மற்ற நாடுகளோடு கூட நல்ல ஒரு நல்லுறவு வைத்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லியில் இருக்குது. The Constitution of India 1950 Article 51 நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் 1950 எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆர்டிகல் 51 இந்த இந்திய ஃபாரின் பாலிசியில் என்னென்ன கொள்கைகள் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் நம்முடைய அரசியல் அமைப்பில் எழுதி வச்சுருக்கிறாங்க. ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, மற்ற நாடுகள் கூட அண்டை நாடுகள் மற்ற நாடுகளோடு கூட அமைதியும் பாதுகாப்பும் நம்ம பாதுகாப்போடு இருக்கிறதுக்கான கொள்கைகள் எழுதப்பட்டிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் மெயின்டைன் அண்ட் ஜஸ்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ், ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு நாட்டை மதிக்கணும், அந்த மாதிரி நல்ல மதிப்பு மிக்க தன்மைகள் உறவுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. தி ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அளவில் சட்டங்களை மதிக்கவும் அந்த ஒருங்கிணைப்பு அமைப்புகளையும் மதிக்கத்தக்க கொள்கைகளையும் இந்த ஃபாரின் பாலிசியில் இருக்குது. தென் என்கரேஜ் இன்டர்னல் டிஸ்பியூட் பை அர்பிட்ரேஷன், அது செட்டில்மெண்ட், இதே மாதிரி ஒவ்வொரு நாடோட நல்ல உறவுகளோடு கூட நல்ல ஒப்பந்தங்களும் செய்திருக்குது. தென் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி, என்னென்ன ஏம் இருக்குது, என்னென்ன ஏம் வச்சுருக்கிறாங்க இந்த ஃபாரின் பாலிசியில் அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு பிரச்சனை பண்ணாமல் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கை இந்தியாவில் இருக்குது. தென் நேஷ்னல் ப்ராஸ்பரிட்டி, ஒவ்வொரு நாட்டினுடைய வளமை அதையும் பாதுகாக்கப்படணும். தென் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், ஒவ்வொரு நாட்டோட கூட ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவுடைய பாலிசி ஏம் இருக்குது. தென் அச்சீவிங் வேர்ல்ட் பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன் டு பீஸ்ஃபுல்லி கோ எக்ஸிஸ்ட், ஒவ்வொரு நாட்டோட கூட உலக அளவிலே கூட ஒரு உலக அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ஏம் வச்சுருக்குது. தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஏமாக வைத்திருக்குது. தென் பஞ்சசீல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல், ஒரு கொள்கை நம்ம நாட்டில் ஃபாரின் பாலிசிக்காக நேரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. த 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், பாஞ்சுனா 5, ஹிந்தியில் பாஞ்சுன்னு சொல்கிறோம், தமிழில் 5ன்னு சொல்கிறோம், அதனால தான் பஞ்சசீல்னு சொல்லி அதுக்கு பேர். த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வாஸ் சைன் 28 ஏப்ரல் 1954 இந்த கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டது பஞ்சசீல்ங்கிற கொள்கை. அதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், இன்டெகிரிட்டி அண்ட் சாவர்னிட்டி, நம்ம நாட்டினுடைய எல்லையை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கொள்கையாக அது எழுதப்பட்டிருக்குது. அடுத்து மியூச்சுவல் நான் அக்ரெஷன், ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, எல்லையை பகுதியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது அடுத்த பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்த மியூச்சுவல் நான் இன்டர்ஃபியரன்ஸ், உள்நாட்டு விவகாரங்கள் அடுத்த நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. தென் ஈக்குவலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், நம்மளுடைய உள்நாட்டு கொள்கைகளுக்காக உள்நாட்டிலேயே மக்களிடையே ஒரு சமத்துவம், எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல ஒத்துழைப்பு, சமத்துவத்துக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கொள்கையும் நம்ம பஞ்சசீலில் எழுதப்பட்டிருக்கு. தென் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், ஆக அமைதியான முறையில் நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சேர்ந்து கூடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த கொள்கையில் எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்லையும் பிக் கொஸ்டினையும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். தென் பேசிக் டிட்டர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி, இந்த ஃபாரின் பாலிசியினுடைய அடிப்படை கொள்கைகள், அடிப்படை காரணிகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது எதை வைத்து எழுதப்பட்டிருக்குது, இந்த பேசிக்
ஃபாரின் பாலிசி என்ன காரணிகளை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜாகிரபிக்கல் பொசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் டெரிட்டரி, நம்மளுடைய புவியியல் நிலைமை, நம்மளுடைய லேண்ட் நிலவை அமைப்பையும் அடுத்த பரப்பளவு, நம்ம நாட்டினுடைய பரப்பளவை வைத்து இந்த கொள்கைகள், அயல் நாட்டு கொள்கைகள், இந்த ஃபாரின் பாலிசி வந்து எழுதப்பட்டிருக்கு. நேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன் அண்ட் ஃபிலாசபிக்கல் பேசிஸ், நம்மளுடைய நாட்டு வரலாறு, பாரம்பரியங்கள் இதெல்லாம் மதித்து, நம்முடைய தத்துவங்களை மதித்து இந்த கொள்கைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கை வளங்களை பேஸ் பண்ணியிருக்குது. அடுத்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது. அதையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாரின் பாலிசி எழுதப்பட்டிருக்கு. தென் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், நம் நாட்டுடைய நிலையான தன்மை, ஒரு நல்ல ஒரு கூட்டாட்சி அமைப்பு, இது அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் இது எழுதப்பட்டிருக்கு. த நெசசிட்டி ஆஃப் பீஸ், டிஸ்ஆர்னமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், நம்ம நாடு மற்ற நாடுகளோடு கூட அமைதியாகவும் இருக்கவும், ஆயுத குறைப்பு, அதான் டிஸ்ஆர்னமெண்ட், மற்ற நாடுகளோடு கூட ஆயுத குறைப்பு, நிறைய ஆயுதங்கள் சேர்க்கக்கூடாதுங்கிற கொள்கையை நம்ம நாடு வைத்திருக்குது. அடுத்த ஆயுதங்கள் பெருக்கிறதுக்கான தடையும் நம்ம நாட்டு கொள்கைகளில் இருக்குது. மிலிட்ரி ஸ்ட்ரென்த் எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரி கொள்கைகள் வைத்திருக்கு. இன்டர்நேஷ்னல் மெயிலு, அது சூழ்நிலைக்கு தக்க இந்த கொள்கைகளை நம்ம வந்து மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் தான் பேஸ் பண்ணி ஃபாரின் பாலிசியாக எழுதப்பட்டிருக்கு. தென் ஃபாரின் பாலிசி 1950-60s எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, யுனைடெட் ஸ்டேட்ஸ், நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் முடிந்த பிறகு அமெரிக்கா தனியாக, ரஷ்யா தனியாக 2 அணியாக பிரிஞ்சுது. அதில் வந்து 2 நாட்டோட சேராமல் நம்ம நாடு வந்து நான் அலைன் மூமெண்ட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்கே கொடுத்துருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூனியன் சோவியத் சோஷலிஸ்ட், 2 நாடும் நேரு இந்தியா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்போஸ் டு ரைவலரி ஆஃப் 2 சூப்பர் பவர். இந்த 2 நாடுகளும் சூப்பர் பவராக எழும்பும்போது அந்த பிரைம் மினிஸ்டராக இருந்த நேரு வந்து அப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நாலைன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது 2 அணிலையும் சேராமல் நம்ம நாடு நடுநிலைமை இருந்தாலும் தேர்ட் பிளாக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் மற்ற நாடுகள் எல்லாம் இந்த 2 அணிலையும் சேராத நாடுகள் தான் தேர்ட் பிளாக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முந்தின ஹிஸ்ட்ரி லெசனில் படிச்சிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த மிலிட்ரி பவருக்காக மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளோடு கூட ஒரு நல்ல ஒரு அமைதி, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வைக்கிறது தான் மிக சிறந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபாரின் பாலிசி 1960ஸ்லேயே இது எழுதப்பட்டு இருக்குது. இராணுவ அடிப்படையில் மட்டும் இல்லாமல் நம்முடைய குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது. எல்லா கண்ட்ரிஸோட இந்தியா வந்து நல்ல ஒரு குட் ரிலேஷன் மற்ற நாடுகளோடு கூட வைத்திருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய நாட்டினுடைய ஃபாரின் பாலிசியை மற்ற நாடுகளோடு கூட நல்ல உறவு வைத்திருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன், த நான் அலைன் மூமெண்ட். நான் அலைன் மூமெண்ட் ஏற்கனவே முந்தைய படிச்சிருக்கிறோம். அணி சேர இயக்கமாக ரஷ்யா கூடயும் அமெரிக்கா கூடயும் சேராமல் நம்ம வந்து நடுநிலைமை வைத்து வரோங்கிறது சொல்லியிருக்குது. இட் எய்ம் டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ், நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்ஸ். எந்த நாட்டுடைய மிலிட்ரி அலையன்ஸ், மிலிட்ரி ஃபோர்ஸ்லேயும் நம்ம சேராமல் இருக்கிறது. தென் 17 states as observers. த நான் அலைன் மூமெண்ட் இது ஒரு அமைப்பாக இருக்குது. இதில் வந்து 120 countries இந்த நான் அலைன் மூமெண்ட்டில் இருக்குது. 17 states அதை வந்து பார்த்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் 10 international organization இந்த நான் அலைன் மூமெண்ட்டில் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு நாடும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஒவ்வொரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்துக்காக இந்த நாடுகள்லாம் பாடுபடுது. த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் நான் அலைன் மூமெண்ட்ஸ், இதை யாரெல்லாம் ஏற்படுத்தினா நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, இந்தியாவில் உள்ள ஜவஹர்லால் நேரு, டிட்டோ ஆஃப் யூகோஸ்லோவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா அண்ட் கோம் நிக்ருவா ஆஃப் கானா. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சேர்ந்து இந்த நான் அலைன் மூமெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தென் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டியூரிங் கோல்டு ஈரா, அது ரஷ்யாவோட கூட நம்ம நாட்டு உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுல படிக்கிறோம். இந்தோ சோவியத் ட்ரீட்டி ஆஃப் 1971. 1971 இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் செய்திருக்குது. பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன். ரஷ்யாவோடு கூட அமைதி, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்திருக்குது. 1974 இது நியூக்ளியர் டெஸ்ட், ரஷ்யாவோடு கூட சேர்ந்து புக்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் டெஸ்ட், இந்த அணுசக்தி ஏவுகணை அந்த
விண்சக்தி ஏவுகணையை ஏவுவதில் ரஷ்யாவோட கூட சேர்ந்து நம்ம இந்தியாவும் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்குது. The nuclear expansion project in response to China nuclear test 1964 சைனாவோட கூடயும் நல்ல உறவு நம்ம இந்தியா வந்து வைத்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா got their political freedom in aftermath of a disastrous Second World War, and India had to be redeemed from poverty, illiteracy and certain socio-economic conditions. நம்ம நாட்டினுடைய பின்தங்கிய நிலைமை, லிட்ரஸி, பாவர்ட்டி, இந்த மாதிரி தன்மைகளெல்லாம் மாற்றி ரெண்டாவது உலக போருக்கு பிறகு இதெல்லாம் வறுமையான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருந்தது. ஆனால் இந்திய விடுதலைக்கான வாய்ப்புகளும் ரெண்டாவது உலக போருக்கு பிறகு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. நான் அலைன் டிட் நாட் மீன் நியூட்ரலிட்டி. நடுநிலைமை வைக்கிறது மட்டும் நான் அலைன் இல்லை, இட்ஸ் இஷ்யூஸ். நான் அலைன் மூமெண்ட் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. இண்டிபெண்ட் மக்கள் வந்து சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த நான் அலைன் மூமெண்ட்னால ஏற்படுத்தப்பட்டது. அது இராணுவ வலிமை கொண்ட ஒரு நாடாக இந்தியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டது. த நெக்ஸ்ட் ஒன், நியூ டெவலப்மெண்ட் இன் த 90s அண்ட் த 20th century. 20ஆம் நூற்றாண்டுகள் வரும்போது எப்படி இருந்தது நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 90s 20th centuryயில் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தோம். அப்படிப்பட்ட கொள்கைகள்லாம் கொண்டு வந்து நம்ம பொருளாதார அளவில் இந்தியா வந்து முன்னேறி இருக்குது. இந்த குளோபல் எக்கனாமிக் ஃபார்ம், அதான் காட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அதன் மூலமாக பைலேட்ரல், ட்ரைலேட்ரல், மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ், அது ஒரு நாடு ஒரு நாட்டோட ஒரு ஒப்பந்தம், அடுத்த 2 நாடுகள் 3 நாடுகள் பல நாடுகள் சேர்ந்து அக்ரிமெண்ட், வேறு நாட்டு ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் செய்து பொருளாதார வளர்ச்சியை இந்தியா வந்து முன்னேற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி வேரியஸ் வேஸ், என்னென்ன வகையிலலாம் இருக்குது, எந்தெந்த நாடுகள் நம்ம நாட்டில் கம்பெனிஸை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது. பெட்டர் ரிலேஷன்ஸ் வித் சைனாவுடைய கம்பெனி நம்ம நாட்டில் நிறைய வந்திருக்குது. செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ராஜஸ்தானோட இருக்குது. அடுத்தது பாதுகாப்பு தளவாடங்கள், ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் நாடோடு கூட பாதுகாப்பு தளவாடங்கள் நிறைய நம்ம வாங்கியிருக்கிறோம். தென் எனர்ஜி டிப்ளமசி வித் அரப் கண்ட்ரிஸ் அண்ட் ஈரானோடு கூட எரிசக்தி, ஆற்றல், இதெல்லாம் நம்ம நாடு வந்து நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஸ் ஈரானோட கூட வச்சிருக்குது. தென் யூஎஸ்ஏ நியூக்ளியர் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஆக அமெரிக்காவுடைய அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்திலையும் நம்ம இந்தியா வந்து இணைந்திருக்குது. இந்தியாஸ் ஓட் அகெயின்ஸ்ட் ஈரான் அட் த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஆக ஈரானோடு கூடயும் இந்தியா வந்து அட்டாமிக் எனர்ஜி சிஸ்டத்துலேயும் நம்ம இந்தியா வந்து அதோடு கூட இணைந்து செயல்படுது. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டோடு கூட நம்ம நாடு ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் வைத்திருக்குது ஃபாரின் பாலிசியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தென் இந்தியா இந்த ரீசர்ஜென்ட் 21st century திருப்பி வந்து நம்முடைய பொருளாதார வளர்ச்சியில் இன்னும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் செய்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்க்ரீஸ்ட் இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல், நம்ம நாட்டு கேபிட்டல் முதலீடுகளை அதிகப்படுத்தி இருக்குது. டெக்னாலஜி, வியாபாரத்தில் நிறைய டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுது. ஐடியாஸ் அண்ட் இன்னோவேஷன், புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னுக்கு கொண்டு வந்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. இட் ஹேஸ் ஜாயின் நியூ குளோபல் குரூப்ஸ் லைக் த குரூப் ஆஃப் G20. இந்தியா வந்து உலக அளவில் உள்ள ஒரு G20 அமைப்போடு கூட வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இதெல்லாம் சேர்ந்து வியாபாரம் செய்வதற்கான ஒரு அமைப்பு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இது அவ்வளோ ஒவ்வொரு நாட்டினுடைய முதல் எழுத்து சேர்த்து பிரிக்ஸ்னு ஒரு பேர். பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. இதெல்லாம் சேர்த்து பொருளாதார கூட்டமைப்பு, வியாபாரம் செய்வதற்கான ஒரு கூட்டமைப்பையும் இந்தியா வந்து ஏற்படுத்தி இருக்குது. தென் குளோபல் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், இந்த நாடுகளோடு கூட உலக அளவில் மிலிட்ரி மாடர்னைசேஷனும் செய்திருக்குது. நம்ம நாடு வந்து மிலிட்ரியிலையும் புதிய தளவாடங்களை ஏற்படுத்தி வைத்திருக்குது. செக்யூரிட்டி அண்ட் நியூக்ளியர் பாலிசிஸ், புதிய கொள்கையை வகுக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்குது. ரெஸ்பான்ஸ் ஆஃப் அவர் பாலிசி மேக்கர்ஸ் at economic, political and strategic level have enabled India and emerge as a
potential great power, though it faces enormous development changes. நம்ம நாட்டினுடைய பாலிசி மேக்கர் கொள்கைகளை வகுக்கக்கூடிய சிறந்த அறிவாளிகள், அடுத்த எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அண்ட் நிறைய அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம நாடு முன்னேறதுக்கான சேலஞ்சஸ்களை நிறைய கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நம்மளுடைய நான் மிலிட்ரி இஷ்யூஸ் லைக் climate சேஞ்ச், எனர்ஜி செக்யூரிட்டி, காம்படிஷன் ஃபார் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ், ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி, பேண்டமிக் அண்ட் மைக்ரேஷன், இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டினுடைய சேலஞ்சஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய climate சேஞ்சஸ், எரிசக்தி திட்டங்கள், அதுமாதிரி வளங்கள், நம்ம நாட்டினுடைய வளங்கள், ஃபுட் அண்ட் வாட்டர் செக்யூரிட்டி அதெல்லாம் நமக்கு கிடைக்காத தன்மை, அப்புறம் ஒரு பஞ்ச காலங்கள், இந்த மாதிரி கூடிய நோய்கள் வரக்கூடிய காலங்கள், இப்படிப்பட்ட காலங்களையும் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் மாற்றுறதுக்கான இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கணும் அப்படிங்கிற பாலிசியும் நம்ம நாட்டில் இருக்குது. தென் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, அடிப்படை கருத்துக்கள் என்னெல்லாம் ஃபாரின் பாலிசியில் அப்படிங்கும்போது நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், ப்ரிசர்வேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், நம்மளுடைய தேசிய நலம் பேணுதல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுருக்குது. நம்ம அச்சீவ்மெண்ட் ஆஃப் வேர்ல்டு பீஸ், உலக அளவில் உலக அமைதியை ஏற்படுத்துறது, டிஸ்ஆர்னமெண்ட் ஆயுத குறைப்பு, கோர்டியல் ரிலேஷன்ஸ் வித் அதர் கண்ட்ரிஸ் மற்ற நாடுகளோடு கூட நல்லுறவு, கான்ஃப்ளிக்ட் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ் சால்விங் கான்ஃப்ளிக்ட் பை பீஸ்ஃபுல் மீன்ஸ், இந்த நாளோட பிரச்சனை இருந்தாலும் அமைதியான முறையில் தீர்த்து வைக்கிறது நம்ம நாட்டினுடைய கொள்கையில் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன் பர் த பிரின்சிபல் ஆஃப் நாம், அதை நம்ம சுதந்திரமாக சிந்தித்து கருத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நாம் இந்த நானலை மூமெண்ட்டில் அந்த கருத்து சொல்லப்படுது. தென் ஈக்குவலிட்டி இன் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், எல்லா நாடுகளும் கூட நல்ல சமமான ஒரு தன்மை, சமமாக மற்றவங்க மதிக்கக்கூடிய தன்மையும் இருக்கணும். தென் ஆன்டி காலனிசம், ஆன்டி இம்பீரியலிசம், ஆன்டி ரேஷியம், அது காலனிசம் அப்படின்னு இந்தியா படிச்சிருக்கோம், மற்ற நாடுகள் நம்ம நாட்டில் வந்து குடியேறதுக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுக்குறோம். ஆன்டி இம்பீரியலிசம், அதுவும் அந்த ஆன்டி காலனிசம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. மற்ற நாடுகள் நம்ம நாட்டில் வந்து குடியேறத எதிர்ப்பு தெரிவிக்கணும். மற்ற நாடு நம்ம நாடை பிடிக்கிறதுக்கு, இம்பீரியலிசம்னா ஏகாதிபத்தியம் ஆதிக்கம் செலுத்துறதையும் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஆன்டி ரேஷன் இனப்பாகுபாடு, அதையும் எதிர்க்கிறோம். இந்த கொள்கைகளெல்லாம் எதிர்த்து நம்ம நாட்டுக்கு ஒற்றுமையை கொண்டு வர்றது இந்த ஃபாரின் பாலிசி. தென் பாலிசி ஆஃப் டிஸ்ஆர்னமெண்ட் போது ஆயுத குறைப்பு, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டோடு கூட ஆயுதங்கள் குறைப்பதற்கான ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளுது. ரஷ்யாவோட, அமெரிக்காவோட இந்தியா வந்து டிஸ்ஆர்னமெண்ட்டாக ஆயுத குறைப்பு, நிறைய ஆயுதங்களை சேர்த்துக்கிட்டே போகக்கூடாது, அப்போ வேர்ல்டு வார் வரக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஆயுத குறைப்பு திட்டத்தில் இந்தியா வந்து கையெழுத்து போட்டு உலக அமைதியை பாதுகாத்து வருது. நோ ஃபர்ஸ்ட் யூஸ், முதல்ல பயன்படுத்தக்கூடாது, நிறைய நியூக்ளியர் பாம்பு தயாரித்து வச்சுருந்தாலும் முதல்ல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை தான் முதல்ல வச்சுருக்குது. தென் கிரெடிபிள் மினிமம் டிட்டரன்ஸ், தற்காப்பு திறன், நம்மளுக்கு யாரும் குண்டு போட்டாங்கன்னா கட்டாயம் திருப்பி தற்காப்புக்காக அவங்கள குண்டு போடணும், இல்லைன்னா சுடணும், ஏதாவது செய்யணும். அந்த மாதிரி தற்காப்பு கலைக்காகவும் நம்ம வந்து அணு ஆயுதங்கள் வைத்திருக்கணும். அந்த மாதிரி கொள்கைகளின் அடிப்படையில் ஆயுதங்கள் வைத்திருக்கப்படுது. தென் சார்க் அப்படின்னு ஒரு அமைப்பு, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன், அது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் சார்க் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் மற்ற நாடுகளோட கூட அமைதியை ஏற்படுத்துறதுக்காகவும், நம்ம நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்துக்காகவும், கம்யூனிகேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கிறதுக்காகவும் இந்த சார்க் அமைப்பு வந்து நமக்கு வந்து இருக்குது. ஒவ்வொரு நாடோடு கூட இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்திருக்கு, அதுக்கு பேர் தான் சார்க். இதன் மூலமாக வானிலை, செய்தி தொடர்பு, சேட்டலைட் ப்ரோக்ராம், இந்த எல்லாமே இந்த சார்க் மூலமாக அந்த நாட்டோடு கூட நல்ல ஒரு உறவு ஏற்படுத்தி கொள்ளுது. இதில் என்னென்ன நாடுகள்லாம் சார்க் அமைப்பில் இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மாலத்தீவ்ஸ், பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா, இவ்வளோ நாடுகளும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் சார்க்னு பார்க்குறோம். ஒவ்வொரு நாடோடு கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. தென் ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது நல்ல குட் ரிலேஷன்ஸ், மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் இன் அ குட் மேனர் அப்படிங்கிறது தான் ஃபாரின் பாலிசி. அந்த டிப்ளமேசி அப்படின்னா ராஜதந்திரம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் அ ஸ்டேட். ஒவ்வொரு நாட்டோடு கூட நம்ம ஃபாரின் பாலிசி மெயின்டைன் பண்ணும்போது அரச ரீதியாக
அரசியல் ரீதியாக ராஜதந்திர முறையை பின்பற்றுறது தான் அந்த டிப்ளமசி அப்படிங்கிறது. தென் கான்டெம்பரரி கான்டெக்ட் சேஞ்ச் இன் கண்டினியூட்டி இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, தற்கால முறையில் தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றமும் அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அண்டை நாடுகளோடு கூட ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஸ் தான் வச்சுருக்குது. இந்தியா கிவ்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் priority to her immediate neighbors and the Indian Ocean island states such as Maldives. ராஜதந்திர முன்னுரிமையே தான் இந்தியா வந்து கொடுத்துருக்குது. மாலத்தீவ்ஸ் பிரச்சனைகள் வரும்போதும் இந்த இந்தியா வந்து நல்ல முறையில் அதை தீர்த்துருக்குது. தென் இந்தியா ப்ரொவைட்ஸ் நெய்பர்ஸ் இஸ் சப்போர்ட் அஸ் நீடட் இன்ஃபார்ம் ரிசோர்ஸஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரெயினிங், நல்ல வளங்கள் ஆயுதங்கள் ட்ரைனிங் எல்லாமே இந்தியா வந்து மற்ற நாடுகளோடு கூட வைத்திருக்குதுன்னு பார்க்குறோம். இன்டகிரேஷன் இஸ் ப்ரொவைடட் to improve free flow of goods, people, energy, capital and information. எல்லா பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறதுல மக்கள் ரீதியாகவோ பண முதலீடுகள்லேயோ இந்தியா வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஸில் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பிரிட்ஜிங் டிப்ளமசி அண்ட் டெவலப்மெண்ட், அரசு தந்திரம் வந்து அது வளர்ச்சி அடையுது. எப்படி வளர்ந்தது அப்படின்னு, இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஃபார் இந்தியாஸ் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட், நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியிலையும் நம்ம இந்தியாஸுடைய பார்ட்னர்ஸ் வியாபாரம் செய்வதிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கொடுக்கப்படுது. டெக்னாலஜிக்கல் அசஸ் சோர்சிங் கேபிட்டல் ஆக நிறைய டெக்னாலஜியை வளர்ச்சி அடைவதும் முதலீடுகளை அதிகமாக பெறுதலும் கெய்னிங் மார்க்கெட் அசஸ் நிறைய சந்தைகளை பெறுவதும் வெளிநாட்டுடைய மார்க்கெட் நம்ம நாட்டுக்கு வர்றதும் இதனால் நம்மளுடைய ராஜதந்திரமும் அதில் இருக்குது, நம்ம நாடு வளர்ச்சியும் அடையுது. The next one, a gradual transition from look east to act east policy. கிழக்கு நாடுகள் கிழக்கு நோக்கி செல்றதை விட கிழக்கு நோக்கி செயல்பாடு, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அந்த கண்ட்ரிஸோட நம்ம நாடு வந்து நல்ல உறவுகளை வைத்திருக்குது. அங்கேருந்து நிறைய பொருளாதாரம் நம்ம நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்படுது. கமர்ஷியல் ரீதியாகவும் செக்யூரிட்டி ரீதியாகவும் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டியும் இந்த நாடுகளோடு கூட நம்ம இந்தியா நாடு வைத்திருக்குது. தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அசிலேட்டட் பேலன்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் இந்தியாஸ் பிரைமரி கோல். இந்தியாவுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுடைய எண்ணம் கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது விரைவான சமமான ஒரு எக்கனாமிக் பாலிசி தான் இந்தியா வைத்திருக்குது. அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் லெவரேஜிங் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அமைதியும் பாதுகாப்பும் கொண்ட ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் நம்ம இந்தியா வைத்திருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, லிங்கேஜ், மொபிலிட்டி ஆஃப் பர்சனல், ஃபேர் குளோபல் கவர்னன்ஸ் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் ஃபேர் என்விரான்மெண்ட் கண்டிசிவ் ஃபார் க்ரோத். அது நியாயமான வளர்ச்சி நம்ம நாட்டில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்குது. தென் இந்தியா இஸ் அ லீடிங் பார்ட். இந்தியா வந்து மெம்பர் ஆஃப் த G20 உலக நாடுகள் வைத்திருக்கிற ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அமைப்பில் G20 இந்தியா இருக்குது. த ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் த பிரிக்ஸ் கன்சலேஷன் a testament to status as a large country with fast growing economy. இந்தியா வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்காகவும் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் சேர்ந்துருக்குது. அடுத்த யூஎன்ஓ செக்யூரிட்டி கவுன்சிலையும் நம்ம இந்தியா மெம்பர்ஷிப்பாக இருக்குது. ஆக யூஎன்ஓவில் பெர்மனண்ட் மெம்பர் நம்ம கிடையாது, டெம்பரரியாக தான் இருக்கும். அந்த பெர்மனண்ட் மெம்பர்ஸாக வர்றதுக்காக இந்தியா வந்து ரொம்ப விருப்பம் தெரிவித்து இருக்குது அப்படிங்கிறத இந்த லெசன் நம்ம பார்க்குறோம். டு செக்யூர் எனர்ஜி, வைட்டல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மெயின்டைனிங் ஓப்பன் ஷிப்பிங் லேண்ட்ஸ், சீக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓவர்சீஸ், அந்த நீட் டு செக்யூர் ட்ரேட் அசஸ். ஆக எல்லா இடத்துலையும் இந்தியா வந்து இயற்கை வளத்துலேயும் அப்புறம் நம்மளுடைய வியாபாரத்தில் கப்பல் ரீதியாக நடக்கிற வியாபாரம், கண்டுபிடிப்புகள், ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வியாபார சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே அதிகமாக இந்தியா வந்து லீடிங் பவரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி, உள்நாட்டு பாலிசியும் வெளிநாட்டு பாலிசியும் அப்படின்னு பார்க்கும்போது உள்நாட்டு பாலிசி டொமஸ்டிக் பாலிசி அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக நம்ம நாட்டுக்குள்ளேயே வியாபாரங்கள் நடைபெறும் போது அது இட்ஸ் ஓன் நேஷன், நம்மளுடைய டொமஸ்டிக் பாலிசி நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து அது இருக்குது. தென் சோஷியல் வெல்ஃபேர், ஹெல்த் கேர், சமுதாய நலம், சுகாதாரம், இதெல்லாம் எஜுகேஷன், சிவில் ரைட்ஸ், எக்கனாமிக் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ், இதெல்லாமே
உள்நாட்டில் நம்முடைய சட்டத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் ஹெல்த் கேர் பண்ணுறதுக்காகவும் கல்விக்காகவும் இந்த பாலிசிஸ் எடுக்கப்பட்டிருக்குது. தென் ஃபாரின் பாலிசி அயல் நாட்டோடு கூட குட் ரிலேஷன்ஸ். அடுத்து டிஃபென்ஸ் பாதுகாப்பும் மிக முக்கியம். அடுத்து டிப்ளமசி ராஜதந்திர முறைகள், இன்டெலிஜென்ஸ் அண்ட் குளோபல் என்விரான்மெண்ட்ஸ் உலக அளவுடைய சுற்றுச்சூழல், இது எல்லாமே அயல் நாட்டோடு கூட நம்மளுடைய பாலிசி நல்லதாக இருக்குது. தென் கன்க்ளூஷன், இந்தியா இவ்வளோ நேரம் நம்ம படித்ததில் இந்தியா பொருளாதார ரீதியாகவும் மற்ற நாடோட கூடயும் நல்ல குட் ரிலேஷன்ஸ் வச்சுருக்குது. மற்ற நாட்டு கம்பெனியை நம்ம நாட்டுக்கு வர வைத்து நம்ம நாட்டை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் காமன் ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் இட்ஸ் அ பர்டிகுலர் எலிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். தீவிரவாத குரூப்பையும் நம்ம நாடு தடுத்துக்கிட்டே தான் வருது. ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம்க்கு எதிர்ப்பாக நம்ம நாடு போராடி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய முக்கிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியா நம்முடைய ஃபாரின் பாலிசியுடைய பிரின்சிபல் என்ன அப்படிங்கும்போது, இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தேர் இஸ் நோ பெர்மனண்ட் ஃப்ரெண்ட் அண்ட் நோ பெர்மனண்ட் ஃபோ. நமக்கு நிரந்தரமான ஃப்ரெண்டும் கிடையாது, இந்தியாவுக்கு நிரந்தரமான எனிமியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நியூட்ரலிட்டி நடுநிலைமை வைக்கக்கூடிய இந்தியாவாக இருக்குது. ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் ஆர் பெர்மனண்ட். நம்ம நாட்டினுடைய நலன் காப்பது தான் நம்ம நாட்டினுடைய ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடிவடையும்.